Good morning students, I am MRK. Today class வந்து என்னன்னா 10th standard max chapter 1 relation functions exercise 1.1ல 4th sum பார்க்க போகிறோம். சரியா? என்ன கொடுத்துருக்கு? வாட் இஸ் கிவன்? கேபிட்டல் ஏ என்ற செட்டு கொடுத்துருக்கு, கேபிட்டல் பி என்ற செட்டு கொடுத்துருக்கு, கேபிட்டல் சி என்ற செட்டு கொடுத்துருக்கு. ஓகேயா? ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, ஸோ தட் பண்ண சொல்லியிருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் பி கிராஸ் பி, சி கிராஸ் சி, நடுவில் வந்து என்ன கொடுத்துருக்கு? இன்டர்செக்ஷன். அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கிவனை நம்ம எடுத்து எழுதிக்கிடுவோம். கிவன் எப்போயுமே எடுத்து ரைட் பண்ணிங்க. கொஸ்டினில் இருந்து ஆன்சர் ஷீட் எழுதையில் நம்ம கொடுக்கப்பட்டதை எடுத்து எழுதிக்கொள்ள வேண்டும். 5,6. அடுத்து கேபிட்டல் பி ஈக்குவல் டு 4,5,6. கேபிட்டல் சி ஈக்குவல் டு 5,6,7. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம டினோட் பண்ணி அதை நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஏ கிராஸ் ஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ அப்படின்ற செட்டு 5,6, அகெயின் ஏன்றனால 5,6 தான். அப்போ அதுக்கு நான் பேர் பண்ணேன் அப்படின்னா 5,5, 5,6 அந்த மாதிரி எழுதணும். 5,5, 5,6. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து என்ன இருக்குது? 6,5, 6,6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஏ கிராஸ் ஏ, விச் மீன்ஸ் 1 ஈக்குவேஷன் அப்படின்னு நம்பர் கொடுத்துக்கோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பாரு. ஃபஸ்ட்டு ஒன்று பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறேன். பி கிராஸ் பி. அப்போ ஃபஸ்ட்டு ரைட் பி 4, 5, 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி கிராஸ் 4, 5, 6 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன், பேர் பண்ண போகிறேன். 4,4, 4,5, 4,6. அடுத்து 5,4, 5,5, 5,6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன வரும்? 6,4, 6,5, 6,6 க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டேன். பி கிராஸ் பி. நெக்ஸ்ட் ஒன் சி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் எழுத்துக்களை பொறுத்துக்குங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. ஏன்னா நான் நியூவாக எழுதுகிறேன், அதனால் ஒரு மாதிரியாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. போக சரியாயிடும் எனக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சரியா? பார்த்துக்கோ, கொஞ்சம் கவனமாக. சி கிராஸ் சி. சி மீன்ஸ் 5, 6, 7. கிராஸ் 5, 6, 7 ஈக்குவல் டு பேர் பண்ண போகிறேன். 5,5, 5,6, 5,7. நெக்ஸ்ட்டு 6,5, 6,6, 6,7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 7,5. அடுத்து 7,6, 7,7. செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. தட் இஸ் சி கிராஸ் சி. இப்போ இந்த பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் நடுவில் என்ன இருக்கும் பாரு? மிடில் இன்டர்செக்ஷன். வாட் இஸ் மீன் பை இன்டர்செக்ஷன்? இன்டர்செக்ஷன் மீன் காமன். ரெண்டு செட்டில் என்ன எலமெண்ட் இருக்கோ காமனாக அந்த செட்டை என்ன செய்யணும்? அந்த செட்டிலேருந்து அந்த எலமெண்ட்டை மட்டும் ரைட் பண்ணி எழுதணும். பி கிராஸ் பின்ற செட்டு மொத்தமாக அந்த கண்டுபிடிச்சதும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிச்சோம்ல, அது 2ல் இருந்தோம். சரிங்களா? 2ல் இருந்தோம். நம்ம என்ன காமனாக இருக்கோ அதைத்தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுது. இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஈக்குவல் டு, அப்போ இதில் என்னென்னு நான் அப்படியே டேரெக்டாகவே நான் காமனாக பார்க்குறேன். என்னென்னு இதில் 4,4 இருக்கான்னு பாரு. 4,4 இல்லை, 4ன்றது பிகினிங் இல்லை, அப்போ விட்டுறலாம். அடுத்து 5 வருதான்னு பாரு. 5,4 வரலை. 5,5 இந்த இது வருது பாரு. 5,5 வருதான். அடுத்து என்ன இருக்குது? 5,6 இந்த இருக்குது பாரு. 5,6. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? 6,5 இந்த இருக்குது பாரு. 6,5. அடுத்து என்ன இருக்குது? 6,6. இதை மட்டும் ரைட் பண்ணால் போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ரைட் பண்ணுறேன். காமன் 5,5, 5,6, 6,5, 6,6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஈக்குவல் இம்ப்ளாய்ஸ் டு, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்ற மாதிரி இந்த இதுக்கு 2ன்ற கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் கரெக்டானு மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோ. 5,5, 5,5, 5,6, 5,6, 6,5, 6,5, 6,6, 6,6. அப்போ ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு என்னது? ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எழுதிடலாம். ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதலாம். ஏன்னா கொஸ்டின் எடுத்து எழுதிடலாம். என்ன எழுதலாம்னா கேட்டிருந்ததை ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு bracket B cross B
இன்டர்செக்ஷன் ப்ராக்கெட் சி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதான்னு பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.